Hi students, welcome to IK Academy. இதுல பாருங்க இந்த क्वेश्चन பாருங்க. COLD வந்து GTRK அப்படின்னு சொன்னா MICE எப்படி சொல்லலாம் சரிங்களா? அதான் கேள்வி. இதுல பாத்தீங்கன்னா C க்கு அப்புறமா D E F விட்டு G வந்திருக்கு. மூணு எழுத்து விட்டு G வந்திருக்கு. அப்புறம் O க்கு அப்புறமா P Q R S நாலு எழுத்து விட்டு T வந்திருக்கு. சோ நெக்ஸ்ட் நாலு எழுத்து விட்டு வந்திருக்கு. அப்புறம் L க்கு அப்புறமா M N O P Q அஞ்சு எழுத்து விட்டு R வந்திருக்கு. D க்கு அப்புறமா E F G H I J ஆறு எழுத்து விட்டு K வந்திருக்கு. அந்த மாதிரி வந்தா இந்த MICE எப்படி கோட் பண்ணலாம்னு கேக்குறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க மூணு எழுத்து விட்டு ஆரம்பிக்கணும். அப்ப F க்கு அப்புறமா N O P விட்டு Q ஆரம்பிக்கணும். Q மூணு ஆப்ஷன் ஆரம்பிக்குது. ஓகே ஓகே சோ இதை எடுத்து விட்டுருங்க. அடுத்து I க்கு அப்புறம் நாலு எழுத்து வருமா? J K L M N வரும். Q N சோ Q Nங்கிறப்ப இந்த ஆப்ஷன் வராது. இது ரெண்டுல யாரோ ஒன்று தான். அடுத்து தெரிஞ்சிரும். C க்கு அப்புறம் அஞ்சு எழுத்து விடணும். C க்கு அப்புறம் D E F G H விட்டு I சோ QNI QNIனா டெஃபினட்டா இது ஆன்சர் இது வராது. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகே சோ இதே மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வேல ரீசனிங்ல கேட்ட क्वेश्चंस. சோ இதே மாதிரி முக்கியமான क्वेश्चंस கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா? இதை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றது அப்படிங்கறத சொல்லி தரேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆர்ஆர்பி ரீசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். நம்ம அப்ரோச் பண்ற விதத்துல தான் இருக்கு. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு சொல்லி தரேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம் குரூப் டி NTPC கிளியர் பண்ணனும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டி காக NTPC காகட்டும் ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். நியூ ஆஃபரா ஒரு 3 டேஸ்க்கு ஆஃபர் வேற போட்டுருக்கோம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி இருக்கலாம். NTPC குரூப் டி எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் கிளாஸ்லாம் போயிட்டு இருக்கு. டெஸ்ட் பேட்ச்ல டெஸ்ட் क्वेश्चंस பைலிங்குவல் தான். எக்ஸாம் தமிழ்லயே எழுதலாம். நிறைய பேர் கேக்குறீங்க. ரியல் எக்ஸாமும் தமிழ் நடக்கும். நம்மளோட டெஸ்ட் क्वेश्चंसும் தமிழ்லயே இருக்கு, இங்கிலீஷ்லயே இருக்கும். ஓகே கிளாஸஸும் இருக்கு. வேணும்ங்கறவங்க கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரைட். சங்கராந்திங்கிறது ஆந்திரானா ஓணம்ங்கிறது என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா சங்கராந்தின்றது ஆந்திரால கொண்டாடப்படுற ஒரு ஃபெஸ்டிவல். அப்ப ஓணம்ன்றது நமக்கு தெரியும் எங்க கொண்டாடுறது கேரளால. சான்ஸ் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் ஜிகே தெரிஞ்சிருந்தாதான் அடிக்க முடியும். அடுத்த क्वेश्चन JUM BUCKS SKC UBMUJ அப்படின்னு சொன்னா SHI PJ ACK எப்படி சொல்ல கேக்குறாங்க. இத பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. JUM BUCKS இத SKC UBMUJ சொல்றாங்க. பார்த்தா தெரியும் அப்படியே தலைகீழ எழுதிருக்காங்க. SKCU BMUJ SKCU BMUJ அவ அப்படியே தலைகீழ எழுதுன ஆன்சர். அப்ப எழுதுனீங்கன்னா KCA JPIHS ஆன்சர் வந்து KCA JPIHS அவ்வளவுதான். அப்படியே தலைகீழ எழுதிருக்காங்க சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. VMR ZIS ன்னு சொன்னா AKTA எப்படி சொல்றேன்னு கேக்குறாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் V ல இருந்து Z எப்படி வந்துச்சுன்னு பாருங்க. V க்கு அப்புறமா WXY மூணு எழுத்துக்கு அப்புறமா Z வந்திருக்கு. ஓகே M க்கும் I க்கும் பார்த்தா M க்கு முன்னாடி போகும். ஓகேவா? ஆனா இப்படி பாருங்க. I க்கு அப்புறமா என்ன வரும்? I க்கு அப்புறமா J K L விட்டு M வரும். கரெக்டான HI J K L விட்டு M வரும். அப்ப மூணு எழுத்து முன்னாடி போய் ஐய போட்டிருக்காங்க. திரும்ப ஆறுக்கு அப்புறமா ஆறுக்கு அடுத்த எழுத்து என்னதான் எஸ் தான். சோ இங்க அடுத்த எழுத்து அப்படியே போட்டிருக்காங்க. அப்ப நம்ம அப்படியே அப்ளை பண்ணணும். ஓகே B க்கு அப்புறம் மூணு எழுத்து இப்படி சேர்த்து வந்துச்சு. அப்ப A க்கு அப்புறமா B C D விட்டு E வரணும். சோ ஃபர்ஸ்ட் எழுத்து E. K க்கு முன்னாடி மூணு எழுத்து போடும். ஓகேவா? இப்ப ஓகே G வச்சுக்கிட்டீங்கன்னா H I J விட்டு K வரும். கரெக்டா? அப்ப 1 2 3 மூணு எழுத்து விட்டு முன்னாடி போனீங்கன்னா என்ன வரும்? G வந்துரும். அப்புறம் அங்க என்ன போடணும்? G தான் போடணும். ஆறுக்கு அடுத்த எழுத்து S போட்டாங்க. அப்ப T க்கு அடுத்த எழுத்து U போடணும். அப்ப ஆன்சர் என்னப்பா? EGU. EGU தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த क्वेश्चन பாருங்க. குட்டை வந்து BNTKC அப்படின்றதுனா மோல்ட் MOULD எப்படி எழுதுறாங்க கேக்குறாங்க. ஓகே C க்கு முன்னாடி எழுத்து B. ஓகே அப்ப M க்கு முன்னாடி எழுத்து L போட்டுருங்க. O க்கு அடுத்து O. ஓகே C க்கு முன்னாடி எழுத்து B. அப்ப M க்கு முன்னாடி எழுத்து L. O க்கு முன்னாடி எழுத்து N. அப்ப O க்கு முன்னாடி எழுத்து அகைன் N தான். U க்கு முன்னாடி எழுத்து தான் T. U க்கு முன்னாடி எழுத்து தான் T. L க்கு முன்னாடி எழுத்து K. L க்கு முன்னாடி எழுத்து K. D க்கு முன்னாடி எழுத்து C. D க்கு முன்னாடி எழுத்து C. அப்படியே முன்னாடி எழுத்து தான் போட்டுருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா இந்த நாலும் நமக்கு அப்படியே ரிப்பீட் ஆகுது. அப்ப இந்த நாலுத்துக்கு அப்படியே இங்க போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் எழுத்து வச்சு தான் ஆன்சரே இருக்கு. அப்ப LNTKC தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ராமாவை மாறான்னு எழுதுனா சீதாவை எப்படி எழுதலாம்? ஒரு நல்ல क्वेश्चन. இது வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் அடிக்க முடியும். ஏன்னா இப்ப பாருங்களே டக்குனு பார்த்தோம்னா ராமாவை மாறான்னு எழுதுனாங்கன்னா இந்த MA போட்டு இந்த RA எழுதிட்டாங்க நம்ம நினைப்போம். கரெக்டா?
அப்ப டிஏ எழுதிட்டு எஸ்ஐ போடணும். அப்ப டிஏஎஸ்ஐன்னு வரணும். டிஏஎஸ்ஐ ஆப்ஷன்ல இருக்கா? இல்ல. புரியுது நான் சொல்றது? எம்ஏஆர்ஏ. அப்ப டிஏஎஸ்ஐ வரல. வேற என்னவா இருக்கும் அப்படின்னா, நீ ஜஸ்ட் இப்படி திங்க் பண்ணி பாருங்க. ராமாவை மாறாம இப்படி திங்க் பண்ணி பாருங்க. இந்த எம்ஐ ஆரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணா, எம்ஐ ஆரை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அப்படியே மாத்தி போட்டீங்கன்னா இந்த எம் இங்க வந்துடும், ஏ அப்படியே இருக்கும், ஆர் இங்க வந்துடும், இப்படி வந்துடும். அதே பண்ணிருக்காங்க. அப்ப அப்படியே அதை இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. டி ஐ எஸ் ஏ இதை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. டிசான்னு வரும். டிசா இருக்கா? இருக்கு. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகே. சோ இந்த மாதிரி ரீசனிங் வந்து நம்ம ஒரு லாஜிக் யோசிப்போம். அது ஆப்ஷன்ல இருந்தா தான் அது கரெக்ட். இன்கேஸ் அது இல்ல அப்படின்னா இந்த மாதிரி வேற ஏதாவது லாஜிக் இருக்கும். பட் இவனே கேட்பீங்க. சோ ஒருவேளை இந்த டிஏஎஸ்ஐங்கிறத இருந்தா போட்டுக்கலாம். நமக்கு வர்ற லாஜிக் ஆப்ஷன்ல இருக்கணும். இருந்தா அது கரெக்ட். இல்லைன்னா வேற ஏதாவது தான் இருக்கும். நம்ம அந்த லாஜிக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. ஸோ ஆர்ஆர்பில ரீசனிங்ல கேட்ட கொஸ்டின்ஸ், முக்கியமான கொஸ்டின்ஸ் நான் சொல்லி கொடுத்துறேன் இந்த வீடியோல. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு டிஃபரெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி டெய்லி உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், அப்படியே ஜிஎஸ் அப்படி ஒன்று பார்க்கலாம். அப்படியே கிளாஸும் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ண வச்சீங்கன்னா 7708 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. சேம் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.